ஓம் சாந்தி. அமிர்த வேளை, பிரம்ம முகூர்த்த நேரம். பாபாட்ட இருந்து அமிர்தத்தை அடையக்கூடிய நேரம். விசேஷமான அனுபவம் செய்யலாம். நான் சைத்தன்யமான ஆத்மா. என்னுடைய நெற்றியில் ஒரு மிகச்சிறிய ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக இருக்கிறேன். நான் ஆத்மா. தன்னைத்தானே புருவ மத்தியில நாம் அனுபவம் செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த அனுபவத்திலே இருப்போம். உங்களை நீங்களே பாருங்க, உணருங்க. புருவ மத்தியில ஒரு மிகச்சிறிய புள்ளி, நட்சத்திரத்தை போல நான் பிரகாசமா இருக்கிறேன். நான் சைத்தன்ய சக்தி. நான் அதிசய நட்சத்திரம். நான் இந்த ஸ்தூல உலகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சைத்தன்ய நட்சத்திரம்.
என்னை சுற்றிலும் பிரகாசமே பிரகாசம். ஆகாயத்தில் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரத்தைப் போல் நான் ஆத்மா. என்னுடைய புருவ மத்தி என்ற ஆகாயத்தில் ஒற்றை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். அதிசய நட்சத்திரம். ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அதேபோல் அதிசய நட்சத்திரமாகிய நானும் ஒரு இனிய பயணத்திற்காக, யாத்திரைக்காக தயாராகின்றேன். நான் ஆன்மீக யாத்ரீகன். நான் ஆத்மா. இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து விடுபட்டுச் செல்கிறேன்.
நான் அதிசய நட்சத்திரம். ஆகாய நட்சத்திரங்களுக்கு இடையில் சென்று கொண்டே இருக்கின்றேன். அந்த நட்சத்திரங்கள் என்னை அதிசயமாக பார்க்கின்றது. சைத்தன்ய நட்சத்திரமாகிய நான் என்னுடைய பிரகாசத்தை நாலா பக்கங்களிலும் பரப்பிக்கொண்டே மேலே பறக்கின்றேன். ஐந்து தத்துவங்களையும் கடந்து ஆறாவது தத்துவமாகிய பிரம்ம மகா தத்துவத்தை அடைகின்றேன். பிரம்ம மகா தத்துவம் அகண்ட ஜோதி தத்துவம் பேரொளி நிறைந்த உலகம். பரம சாந்தி. அனுபவம் செய்யலாம். உச்சனத்துக்காக பிரம்ம மகா தத்துவத்துல நான் ஆத்மா நட்சத்திரம். நான் ஆத்மா. பிரம்ம மகா தத்துவத்தில் பேரொளியாக சர்வசக்திவான் ஞான சூரியனை தரிசிக்கின்றேன். ஞான சூரியன்
அவருடைய சம்பூர்ண ஒளி, சக்தி பிரம்ம மகா தத்துவம் முழுவதும் பரவி இருக்கின்றது. என்னைப் போல் பல நட்சத்திரங்கள் ஆங்காங்கு இருப்பதை உணர்கிறேன். சூரியனிடமிருந்து சக்தியை அடைவதற்காக அனைத்து நட்சத்திரங்களும் இங்கு வந்திருப்பதை உணர்கிறேன். உலகெங்கிலுமிருந்து பல நட்சத்திரங்கள், பூமியின் சைத்தன்ய நட்சத்திரங்கள் பிரம்ம மகா தத்துவத்திற்கு வந்திருக்கின்றது. நான் ஆத்மா. ஞான சூரியனின் மிக நெருக்கத்தில் செல்கின்றேன். அவருடைய ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் பரிபூர்ணமாக என்னை தொடுவதை உணர்கிறேன், சுடுவதை உணர்கிறேன். ஆஹா, இந்த அக்னி இனிமையான அக்னி. எனக்குள் ஊடுருவிச் செல்கின்றது. நான் ஆத்மா. இந்த அதிகாலையில் சூரிய குளியலில் இருக்கின்றேன். ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் குளியல். எனக்குள் ஊடுருவிச் செல்வதை உணர்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அனுபவம் செய்யலாம். பிரம்ம மகா தத்துவம், பாபா ஞான சூரியன்
நான் நட்சத்திரம். அவருடைய அக்னி எனக்குள்ள ஊடுருவி போயிட்டே இருக்கு. இதை அனுபவம் செய்வோம். ஞான சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஆத்மாவாகிய எனக்குள் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான கரைகளை எரிக்கின்றது. ஆத்மாவாகிய எனக்குள் இருக்கும் சூக்ஷ்மமான குறைகள், பலகீனங்கள், சூட்சும சம்ஸ்காரங்கள் முற்றிலுமாக அழிகின்றது.
ஞான சூரியன் ஆத்மாவாகிய என்னை சலவை செய்கின்றார். ஜென்ம ஜென்மத்தின் சம்ஸ்காரங்கள் அழிகின்றது. அவருடைய அக்னியில் நான் பரிபூர்ண தூய்மை அடைகின்றேன். நான் ஆத்மா. ஞான சூரியன் என்னோடு உரையாடுகின்றார். இனிய குழந்தாய், மகான் காரியத்தை செய்வதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ சிரேஷ்ட ஆத்மா. உலக நன்மைக்கான சேவையில் நீ முழுமையாக ஈடுபட வேண்டும்.
பாபா கூறுகின்றார், குழந்தாய், நாம் இருவரும் இணைந்து இப்போது ஸ்தூல உலகத்திற்கு செல்வோம். ஞான சூரியன் என்னையும் அழைத்துக் கொண்டு கீழே வருகின்றார். சூக்ஷ்ம உலகத்திற்கு வருகின்றோம். பிரம்மாவின் சம்பூர்ண பவித்திர ஒளி உடலில் ஞான சூரியன் பிரவேசிக்கிறார். ஆதி பிதாவும் பரமபிதாவும் இணைகின்றனர். என்ன ஒரு அற்புதமான காட்சி! நானும் என்னுடைய ஃபரிஷ்தா ஷரீரத்தை தாரணை செய்கின்றேன். ஜொலிக்கக்கூடிய பிரகாசமான வெண்மையான ஒளி நிறைந்த உடல். நாங்கள் இருவரும் இணைந்து கீழே வருகின்றோம். பிரபஞ்சம் கோடிக்கணக்கான உயிரினங்கள், இயற்கை, எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள், நவக்கிரகங்கள், அரிதான கோடிக்கணக்கான மனிதர்கள், இவைகளை சுமந்து கொண்டு அற்புதமான இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தியும் முழு பூமியில் பரவி இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம், மங்களமான நேரம்.
சதோ பிரதானமான பக்தி நடைபெறும் நேரம். இன்று பாப்தாதா விசேஷமாக பக்தர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். நாங்கள் இருவரும் உலக உருண்டையின் மீது இருக்கின்றோம். எங்கள் முன்னால் ஸ்ரத்தையோடு பாவனையோடு இந்த நேரத்தில் பக்தி செய்யும் பக்தர்கள் எமர்ஜ் ஆகின்றனர். நானும் பாப் தாதாவும் அவர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கின்றோம். பாப் தாதாவிடமிருந்து அன்பு, சுகத்தினுடைய ஒளிக்கதிர்கள் பக்தர்களுக்கு செல்கின்றது. அருள் ஆசிகளையும் பாப் தாதா வழங்குகின்றார். பக்தர்கள் அனைவரும் திருப்தி அடைகின்றனர். பலருக்கு சாட்சாத்காரமும் கிடைக்கின்றது. அவரவரின் பக்தியின் பலனை அனுபவம் செய்கின்றார்கள். பிரபஞ்சம் முழுவதும் தூய்மையான அதிர்வலைகள் பரவி இருக்கின்றது. பாப் தாதாவின் சக்தி கிரணங்கள்
இப்போது முழு உலகத்திலும் பரவுகின்றது. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரினங்கள், 5 தத்துவங்கள், ஜீவ ஆத்மாக்களும் சக்திகளை அடைகின்றனர். நான் ஃபரிஷ்தா. இந்த உலகத்திற்கு திருஷ்டி கொடுக்கின்றேன். பாப் தாதா ஃபரிஷ்தாவாகிய என்னுடைய கைகள் மீது தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய சக்திகளை எனக்கு வழங்குகின்றார். திருஷ்டி கொடுக்கின்றார். என்னிடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய உலகத்திற்கு அவர் செல்கின்றார். நான் ஃபரிஷ்தா. மீண்டும் இந்த உலகத்திற்குள் என்னுடைய ஸ்தூல சரீரத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். நான் அதிசய நட்சத்திரம் புருவ மத்திய என்ற ஆகாயத்தில் மீண்டும் ஜொலிக்கின்றேன். இன்னைக்கு முழு நாளும் நாம் இந்த ஒரு அனுபவத்தை செஞ்சுட்டே இருக்கலாம். புருவ மத்தியிலிருந்து நட்சத்திரமாய் நாலா பக்கமும் ஒளிக்கிரணங்களை பரப்பிட்டே இருப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம்